கொண்டிருக்கிறீர்கள். சரிகமபா நிகழ்ச்சியில் இன்னொருவரும் பூந்து கலக்கிக் கொண்டிருக்கின்றார். மிகவும் வறுமையான குடும்பத்தில் அவர் பிறந்து வளர்ந்திருந்தாலும் தற்பொழுது மலேசியாவில் அவர் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. சிறந்த பாடகராக அருளினியும் பார்க்கப்படுகின்றார். சுற்றி சுற்றி வந்தீங்க என்ற பாடலை அருளினியுடன் சேர்ந்து அபிஷேக் பாடியிருப்பது பலரின் கவனத்தையும் கவர்ந்திருக்கின்றது. சரிகமபா நிகழ்ச்சியில் குரல் வளமிக்க பலர் பங்கு பெற்றி தற்பொழுது சாதனை நிகழ்த்தி வருகின்றார்கள். பல நிகழ்ச்சிகள் என்றாலே பெண்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் சரிகமபா நிகழ்ச்சியிலும் பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் சாதனைகளை வெளிக்காட்டி வருவது வழக்கமாகிவிட்டது. அந்த வகையில் அருள்னி என்ற பெண்ணும் தற்பொழுது பாடலை பாடி அசைத்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து அபிஷேக் சுட்டி சுட்டி வந்தீங்க சுட்டு விழியால் சுட்டிங்க என்ற பாடல் பலரின் கவனத்தையும் கவர்ந்திருக்கின்றது. இளைஞர்களுக்கு மத்தியில் அவர் பிரபலியம் பெற்றிருக்கின்றார். அருளினிக்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் சேர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. தற்பொழுது சரிகமபா நிகழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாத ரசிகர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியை விரும்பி பார்க்கும் ரசிகர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது. இதனால் தமிழ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் குவிந்து கொண்டிருக்கின்றன. இம்முறை சரிகமபா நிகழ்ச்சியில் மிகவும் முக்கியமான போட்டியாளர்கள் தங்கள் குரலின் திறமையை வெளிக்காட்டி வருகின்றார்கள். அதனால் யார் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பது ரசிகர்களின் வளமையாகிவிட்டது. அருளினிதான் வெற்றி பெறுவார் என்று அவரின் குரலின் திறமையை வைத்து இடை போட்டும் இருக்கின்றார்கள். ஆனால் பல பேர் இந்திரஜி வெற்றி பெறுவாரா அல்லது பாலகுமாரன் வெற்றி பெறுவாரா என்றும் கேட்கின்றார்கள். பெண்களுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில அவதானிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி எந்த இடத்துக்கு இவர்களை வளர்த்துவிடப் போகின்றது என்பதுவே இங்கு கேள்விக்குறியாக நிற்கின்றது. நாங்கள் இந்த இவ்வாறான செய்திகளை லைவ் தமிழினூடாக அறிந்து கொள்ள முயற்சிப்போமாக. ஆகவே தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருக்க எங்களுடைய லைவ் தமிழ் தொலைக்காட்சி உங்களை அழைக்கின்றது.